தெரியாமல் போகிற உட்காரவங்கெல்லாம் தொலைச்சி அப்படின்னு போகிறவன் வரவெல்லாம் தொலைச்சிடணும். அப்புறம் பார்த்தா கால் நொண்டி இப்படி பல நாள் ஏமாற்றிட்டு இருக்கலாம். அப்புறம் அவனுடைய முகமூடி ஒரு நாள் கிழிக்கப்பட்டது. அந்த மாதிரி தான் இப்பொழுது சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், இது எங்கள் கட்சி, எங்கேருந்து வந்தது உங்கள் கட்சி, யார் போட்ட விதை, உனக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம், என்னப்பா சம்பந்தம் சொல்லப்பா, ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த வகையில் இந்த தருமபுரி மண்ணை எடுத்து எல்லா மாவட்டங்களிலும் முன்னாலே 32 மாவட்டம், இப்பொழுது 38 மாவட்டம் அப்படி வளர்த்து 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்களுக்கு இந்த பாதங்கள் பட்டு இரவு பகல் காடு மேடு பள்ளம் இப்படி இருட்டு அந்த மாதிரி பயணம் செய்து 46 ஆண்டு காலம் பயணம் செய்து 96,000 கிராமங்களுக்கு சென்று வளர்த்த இந்த கட்சி இப்பொழுது மொரட்டாண்டி நொண்டி சொல்கிற மாதிரி விட்டேனா பாரு, நீ என்ன விடுறது, உனக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. அந்த செயல் தலைவர் பொறுப்பை என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு அழைத்து என்று சொல்லிவிட்டதுனாலே அந்த செயல் தலைவர் பொறுப்பை என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது மகளை பாமக செயல் தலைவராக நியமித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். பாமகவில் அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல் போக்கில் தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் கட்சிக்கு புதிதாக செயல் தலைவரை அறிவிப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதில் பாமக செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி நியமனம் செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த பாமக தரப்பாக அன்புமணியுடைய தரப்பு சொல்லக்கூடிய சூழலில் கட்சியினுடைய நிறுவனர் என்ற அடிப்படையில் தானே கட்சிக்கு தலைவராக செயல்படுவேன் என்று கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய நானே கட்சிக்கு தலைவர் என்று சொல்லி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை உருவாக்குவதற்காக சிந்தித்ததாகவும் அதே நேரத்தில் வேறொருவரை அந்த பொறுப்புக்கு நியமனம் செய்வதற்கு கேட்டுக்கொண்ட பொழுது அவர் அந்த பொறுப்பை ஏற்க தயங்கிய சூழலால் தற்பொழுது தனது மூத்த மகளை கட்சி பாமகவினுடைய செயல் தலைவராக அறிவிக்கிறேன் என்று பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கில் கட்சி யாருக்கு கட்டுப்பட்டது என்ற ஒரு மோதல் போக்கில் இருக்கக்கூடிய சூழலில் பாமக முழுவதுமாக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழு செயற்குழு கூட்டியது அன்புமணி தரப்பு தான் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தற்பொழுது பாமகவுக்கு ஒரு செயல் தலைவர் நியமிப்பதாக ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர் பொறுப்புகளை மாற்றுவதாக ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருந்த சூழல்ல தற்பொழுது செயல் தலைவராக தனது மூத்த மகள் ஸ்ரீகாந்தியை நியமிப்பதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து கட்சிக்கும் தனக்கும் ஸ்ரீகாந்தி அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும் தருமபுரியில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை செய்வதாக அவர் அறிவித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் தற்பொழுது கட்சியினுடைய பாதுகாப்புக்கும் தன்னுடைய பாதுகாப்புக்கும் தனது மூத்த மகள் செயல்படுவார் என்றும் அவருக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்றும் ஒரு வேண்டுகோளையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு அழைத்து கட்சியையும் வளர்ப்பார்,
எனக்கும் பாதுகாப்பாக இருப்பார். அவருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.